ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், எங்களோட ரிச்சர்ட்ஸ் இருக்காரு. நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு 5th டெஸ்ட் மேட்ச் ரிச்சர்ட்ஸ் ரோஹித் சர்மாவோட ட்ராப் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்புறம் பிச் கண்டிஷன், டாஸ், இதை பற்றிலாம் சுருக்கமாக சொல்லுங்க கேட்போம். இல்ல கொஞ்சம் மேட்டர் எல்லாமே இவங்களுக்கு நிறைய இருக்கு, டீட்டெயிலாவே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த மேட்சுக்கு 2 வகையா வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஒன்னு பிளாட் ட்ராக், ஒன்று டிரா பண்றது. ஏன்னா டிரா பண்ணாலும் அவங்க பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போக முடியும், WTC ஃபைனல்ஸ். அவங்களுக்கு இந்த சீரீஸையும் வின் பண்ண முடியும். அந்த 2 கெயின் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிட்னில கொஞ்சம் ஸ்பின் ஹெல்ப் இருக்கும். ஒரு புல்ல பிச்சில் அதிகமா கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய அந்த ஸ்பின்னர்ஸ்க்கான ஹெல்ப்பை கட் பண்றது, அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை உள்ள கொண்டு வருது, கான்பிடன்ஸ் இல்லாத நம்ம பேட்டிங் யூனிட்டை அடிக்கிறது. இந்த 2 இது இருக்கு. இந்த 2ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க டிரா பண்ணி ஃபைனல்ஸ் போகல, சீரீஸ் அடிக்கல, நாங்க ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போறோம், சீரீஸ் அடிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு பவுலிங் பிச் கொடுத்துருக்காங்க. இங்க டிரா ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது இந்தியாவும் கேமுக்குள்ள வர்றதுக்கு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கு. நல்ல விஷயம். நெக்ஸ்ட் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த சிட்னில டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா லீடிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனாலதான் பூம்ரா அதை எடுத்திருக்காரு. ஆனா ஒரு பக்கம் புள்ளி விவரங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதுக்கு சாதகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த பிச் கண்டிஷன், அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் எல்லாமே பவுலிங் பண்றதுக்கு சாதகமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா, உங்களை 4வது இன்னிங்ஸ்ல நாங்க லாஸ்ட் இன்னிங்ஸ்ல தள்ளுறோம், ஸோ நாங்களே கொஞ்சம் முன்னாடி கஷ்டப்பட்டு விளையாடிக்கிறோம், நிறைய புல் இருக்கு, 7 mm புல் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவு தான், தப்பான முடிவு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நிலைமையே பாத்தீங்கன்னா முன்ன போனா கடிக்கும், பின்ன இடிக்குங்கிற மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா டிராப். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட ஃபியூச்சர் இந்த கோச்சிங் அந்த ஹெட் கோச் பொறுப்புல கௌதம் கம்பீர் இருக்கிறது. இதை பத்திலாம் ஓவராலா நம்ம ஒரு தனி ஷோ பண்ணலாம் செஞ்சோம். இப்ப நீங்க அடுத்தடுத்து மேட்ச்குள்ள இருக்கிற கொஸ்டின்கே போயிடுங்க. கண்டிப்பா அடுத்த இந்தியாவோட பேட்டிங் தான். டாப் ஆர்டர் இந்த மேட்சும் ஒரு விதமான ஃபெயிலியர் தான் சொல்லலாம், சில பல விஷயங்களை தவிர. அண்ட் விராட் கோலியோட பேட்டிங் முக்கியமா நம்ம ப்ரிவியூல பேசுறது எல்லாமே. இதை அடுத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா பிச் அண்ட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல இந்தியன் ஓபனர்ஸை பத்தி பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் விராட் கோலி அண்ட் கில் விளையாடிய விதத்துக்கு முதல்ல அவங்களை பாராட்டணும். ஏன்னா ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப், ஆனால் அதுக்கு ஒரு 106 பால் விளையாடினாங்க. அந்த கண்டிஷன்ல உண்மையாலுமே அது ரொம்ப டஃப்பான விஷயம். ஆனா கடைசியில எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு எல்லாம் ஒரு விருந்தை ஆக்கி வச்சுட்டு அதை லைட்டா சாப்பிட வேண்டிய டைம்ல அதை மிஸ் பண்ண மாதிரி கில் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஓவர் த ஸ்டெம்ப்ல இருந்து வரப்ப பந்து உள்ள வரும் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அது என்ன ஆகுனா, பந்து உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கும். நீங்க பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா ஸ்டெம்பிங் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடையாது. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா அதே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அரௌண்ட் த ஸ்டெம்ப்ல இருந்து வரப்ப என்ன ஆகுனா, பந்து பெரும்பாலும் ஆங்கிள் ஆகி வெளியே தான் போகும். அதுக்குதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா கொடுத்தால் மட்டும்தான் ஸ்டெம்ப் லைனுக்கு வரும். அப்ப ஃபுல்லா ஸ்டெம்ப் லைன்ல கொடுத்தா ஈஸியா விளையாண்டலாம். ஸோ 6 பாலுக்கு 4 பால் உங்களுக்கு ஆங்கிள் தான் பண்ணுவாங்க, வெளியே தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப கில் இறங்கி விளையாண்டதுங்கிறது ஒரு தவறான முடிவு. ஏன்னா அது லாஸ்ட் பால், அந்த செஷனுடைய லாஸ்ட் பால். நெக்ஸ்ட் அந்த ஓவர்ல ஸ்மித் கில்லு கிட்ட பேசுறாரு. நெக்ஸ்ட் லயன்ட்ட நீ உள்ள போடு, ஸ்டெம்ப்ல போடு, எப்படியுமே கில் அடிக்கதான் பாப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க வேற மாதிரி பிளே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, லயனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க லாஸ்ட் செகண்ட்ல இறங்கி வந்தீங்கன்னா கூட அந்த ஆள் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆள். அவர்கிட்ட நீங்க அட்வான்ஸா இறங்குறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, செம்மையா லென்த்தை இழுத்து பிடிச்சாரு, சரியான விக்கெட். ஸோ அந்த செஷன் 57-2 போயிருந்தா மொமெண்டம் இந்தியா பக்கம் இருந்திருக்கும். 57-3 லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் பால்ல போனதுனால மொமெண்டம் ஆஸ்திரேலியா பக்கம் போச்சு. அது கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துருச்சு. இப்ப மேட்ச் ஈவனா இருக்கு. கில் மட்டும் அந்த தப்பை செய்யாம இருந்தா கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் அவ்வளவுதான் செஞ்சேன் இதுல. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இந்தியா ஆடின ஒரு அப்ரோச் தான் ஞாபகம் வந்தது. ரொம்ப காஷியஸா ஆடணும்னு ஆடி ஆனா விக்கெட்டை லூஸ் பண்ணி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம தான் எனக்கு ஞாபகம் வருது. பட் அடுத்த ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நான் உங்களை கேட்க வந்தது என்னன்னா, ரிஷப் பண்ட் என்ன நினைக்கிறீங்க? நிறைய அடியெல்லாம் வாங்கினார் இன்னைக்கு. அவரோட பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பண்ட் ஒரு சல்யூட் பண்ற இன்னிங்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த இதுல நான் ஒரு கருத்துல மாறுபடுறேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க கொஞ்சம் கவனமா விளையாடிதான் ஆகணும். நீங்கெல்லாம் அட்டாக்லாம் பண்ண முடியாது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம முதல்ல விராட் கோலியை பத்தி பார்த்தா, விராட் கோலி நம்ம ஏற்கனவே நம்ம ஷோல சொல்லியிருந்தோம், 5th மேட்ச் ப்ரீவியூல கூட சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற பால்ஸ் எவ்வளோன்னு பார்க்காதீங்க, ரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம்.
அவர் வந்து ஒரு 50 ரன்ல இருந்து 70 ரன் அவர் பேருக்கு பின்னாடி இல்லங்காம இருந்தால் மட்டுமே அவர் வந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போற பந்தை விளையாடணும், இல்லைன்னா விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எவ்வளவு பால்ஸ் விளையாடி இருக்கிறன்ற மட்டும்தான் பாக்குறாரு. நெக்ஸ்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு போயிட்டு வந்த பின்னாடி இவர் ஒரு மாதிரி செட்டில் ஆயிருக்காரு. இவர் திரும்ப தைரியமா லீவ் பண்ணாம வெளியே போற பந்துக்கு விளையாட வருவாருன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும். அதனால கம்மின்ஸ் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஃபுல்லா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்புக்கு கொடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்காட் போலண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மின்ஸ் கொடுக்குற லென்த்ல இருந்து மேல இழுத்து கொடுக்குறாரு. இவங்க அப்படியே ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில கொஞ்சம் கொஞ்சமா விராட் கோலியை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விராட் கோலி என்ன செய்யறாருன்னா கம்மின்ஸ் எல்லாமே ஆங்கிள் உள்ள கொடுக்குறாரு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் இருந்தாலும் உள்ள கொடுக்குறாரு. நீங்க உள்ள வர பந்து அப்படி விளையாடிடலாம். ஆனா இந்த பக்கம் திருப்பி ஸ்காட் போலண்ட் என்ன செய்யறாருன்னா பந்த வைடு கிரீஸ்ல இருந்து உள்ள கொண்டு வந்து வெளியே எடுக்கிறாரு, ஸ்ட்ரைட்டன் பண்ண பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா விராட் கோலி வந்து ஆங்கில பார்த்துட்டு பந்துக்கு டிஃபென்ஸ் விளையாடுறதுக்கு ஷாட் விளையாடுறதுக்கு கமிட் ஆகுறாரு. நீங்க வந்து ஜஸ்ட் தான் செகண்ட் இருப்பாங்க, நீங்க போய் கமிட் ஆயிட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது. ஏன்னா பந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 6 மாசம் டைம் இருக்கு. அவர் மென்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். நல்லா ஆரம்பிச்சாரு, வழக்கம் போல அதை வந்து சரியா அவர் வந்து முடிக்கல செஞ்சோம். ரிஷப் பண்டை பத்தி தான் சொல்றேன்னே, நம்ம ஏற்கனவே நம்ம ஷோவில் பேசின விஷயம் தான். ரிஷப் பண்டுக்கு வந்து ஒரு அசாத்தியமான டிஃபென்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டிஃபென்ஸ் வந்து பவுலர்ஸையே பயங்கரமா வெறுப்பேது. இன்னைக்கு அதை காட்டினாரு. ரெண்டாவது இந்த கண்டிஷன்ல அவர் எவ்வளவு அடி வாங்கினாலும் அது நான் விக்கெட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டாரு. ஒரு 40 ரன் எடுத்திருக்காரு. இந்த 40 ரன் உண்மையாலுமே வந்து ஒரு 80 ரன்னுக்கு சமம். கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி விளையாண்டதுனாலதான் அந்த 40 ரன் வந்துச்சு, இல்லைன்னா வராது. ரெண்டாவது அவர் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்காரு. இந்த இன்னிங்ஸ் நிச்சயமா நீங்களே யோசிங்க, ஒரு அட்டாக் பண்ணா ரன் வந்துரும் அப்படின்னா இதே அட்டாக் பண்ணி ஒரு 20 ரன்ல ஒரு 15 ரன்ல அவர் அவுட் ஆயிடுறாரு. இந்த கிரிட்டிசைஸ் அவர் மேல இன்னும் எந்த அளவுக்கு மாறும்? அப்ப இவ்வளவு பெரிய பிரஷரோட வந்த ஒரு பையன் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 96 பால்னு நினைக்கிறேன் விளையாடி ஒரு 40 ரன் எடுத்திருக்காரு. அதுவும் போராடி எடுத்திருக்காரு. சோ வந்து இது வந்து உண்மையாலுமே ரிஷப் பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பு எல்லாமே இந்த 40 ரன்ல வந்து சுத்தமா சரி பண்ணிட்டாரு. இந்த பிட்ச்ல அந்த கண்டிஷன்ல நீங்க இப்படிதான் விளையாடி இருக்கணும். அவர் இந்தியன் டீம்ல ரொம்ப நல்லாவே விளையாண்டாரு. ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு லக் இருந்துச்சு, ஆனா அது வந்து அவரால் யூஸ் பண்ணிக்க முடியல மொத்தமா. இது நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல வந்து பூம்ராவை பத்தியும் சொல்லி ஆகணும். பாவம், அவருக்கு இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் வாரியரா பவுலிங்ல போராடிட்டு இருந்தாரு. இப்ப பேட்டிங்லயும் கூட்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒரு 17 பந்துல ஒரு 22 ரன். இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க செஞ்சோம். கான்ஸ்டாஸ் பூம்ராவுக்கான பிரச்சனை ஓகே, அதுக்கு உடனுக்குடனே அடுத்த 2வது பால்லே பதிலடி கொடுத்தாரு. ஆக்சுவலி அது வந்து ஒரு சினிமா, ஒரு மாஸ் கமர்ஷியல் வந்து ஒரு சினிமா மாதிரி இருந்துச்சு. பையனை வந்து வெறுப்பேத்திட்டாங்க. அதாவது வந்து இந்த பூம்ராவுடைய இதுக்கு வந்து கான்ஸ்டாஸ் வந்து கொஞ்சம் பூம்ரா கிட்ட அதிகமா போறது நல்லது. அதாவது அது இந்த படத்துல சொல்ற மாதிரிதான், கமல் சொல்ற மாதிரி வேட்டை விளையாட்டுல யாருக்கு பாக்குறீங்க சின்ன பசங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இதுல என்னன்னா இது நல்லது. இந்த மாதிரி நாங்க இந்த பிட்ச் போட்டிருக்கிறதே இந்தியாவுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் அவங்க இந்த மாதிரி இந்தியா கிட்ட மோதுறது இன்னுமே நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா கேரக்டர் அந்த மாதிரி பூம்ரா கேரக்டர்லாம் நீங்க மோத அதுக்கான பதில் உங்களுக்கு வந்து இருக்கும். எப்படி நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஹெல்ப்புக்கு விக்கெட்டை போட்டு வச்சுட்டு கண்டிஷனும் கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க பும்ரா கிட்ட போய் மோதினா எப்படி இருக்கும்? வாராஜா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. இப்போ ரிச்சர்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களை இன்டரப்ட் பண்ண இந்த இடத்துல. இப்போ நீங்க வந்து நம்ம இந்தியா பத்தி நிறைய பார்த்துட்டோம். ஆஸ்திரேலியா ஆக்சுவலி என்ன நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம இன்னைக்கு டேல? ஒரே ஒரு விஷயம், ஒரு 2 விஷயம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரிஷப் பண்ட் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அப்ப நாதன் லைனை பவுலிங்க்கு கொண்டு வராங்க. கூட ரவீந்திர ஜடேஜா விளையாண்டு இருக்காரு. இவருக்கு வந்து பக்கத்திலேயே ஒரு ஷார்ட் லெக்கு, ஒரு ஸ்லிப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்க 2 ஃபீல்டரையுமே லாங்க்கு அனுப்பிட்டாங்க. அதாவது லாங் அண்ட் லாங் ஆஃபுக்கு அனுப்பிட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 2 ஃபீல்டரை முன்னாடி வச்சு அட்டாக்கும் பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்ல வந்து உங்களுக்கு ஃபீல்டரை மேல கொண்டு போய் நிக்கவும் வச்சு டிஃபென்ஸுக்கும் போறாங்க. ஆக்சுவலி அது டிஃபென்ஸ் கிடையாது. நீ தான் பிளேயரோட ஃபீல்டரோட தலைக்கு மேல அடிக்கிறாளே சப்பா, நீ அடி, ஏன்னா நீ அந்த மாதிரி வேலைலாம் செய்யற ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உள்ள ஒரு அட்டாக்கும் போட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் ரிஷப் பண்ட் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில விளையாடக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஃபீல்டையும் வச்சுக்கிறாங்க. அதாவது நான் ரன்ஸ் உனக்கு இலவசமா தரவே மாட்டேன்
அதே மாதிரி நான் உன்னோட சைக்காலஜிக்கலா அப்படியே உன் கூட ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வேலை செய்யறாரு. ஆனா அடுத்து அப்படியே ஜடேஜாவுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா அதே ஃபீல்டிங் தான், அந்த மேல இருந்த 2 சைட் ஃபீல்டரையும் தூக்கி உள்ள வச்சிட்டாரு. அதாவது ஏன்னா ஜடேஜா அந்த மாதிரி போக மாட்டாருன்ட்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட் போலண்ட் ஓவர்ல பும்ராவுக்கு வந்து ஒரு 3 பவுண்டரி கண்டினியூவா போகுது. உடனுக்குடன் அடுத்த ஸ்டார்க் ஓவர்ல ஃபீல்டிங் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு பேட் கமின்ஸ். திரும்பி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் டீப் ஸ்கொயர் லெக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபைன் லெக் டீப்பா இருக்குது, இந்த பக்கம் ஆஃப் சைடு பாத்தீங்கன்னா தேர்ட் மேன் வந்து டீப்ல இருக்குது, பாயிண்ட் வந்து டீப்ல இருக்குது, எல்லா ஃபீல்டரையுமே மேலே ஏத்திட்டாரு. ஏத்திட்டு என்ன பண்ணாங்க, பிரசித் கிருஷ்ணா விக்கெட்டை அழகா டீப் ஸ்கொயர் லெக்ல எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கெட்ச் அவங்க கிட்ட இருக்குது. பவுலிங் ரொட்டேஷன்ல இருந்து ஃபீல்டிங் செட்டப் வரைக்கும் அந்தந்த கண்டிஷனுக்கு ஒன்று பண்றாங்க, சாரி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஒன்று பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று ப்ராப்பரா ஒரு பிளான் வச்சிருக்காங்க, அதுக்கும் கரெக்டா வேலை செய்யறாங்க. இந்த ஸ்டார்க்கோட டெடிகேஷனை பத்தி பேசி அவனுங்க, மனுஷன் வழக்கமா ஒரு 3 ஓவர் ஸ்பெல்லு தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. இந்த இந்தியா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நான் 3வது ஸ்பெல்ல கூட 4 ஓவர் ஸ்பெல்லு போடுறேன், இல்ல 5 ஓவர் வேணா கூட போடுறேன்னு இறங்கி வராப்ல. இன்னொன்னு பண்றாருங்க, இன்னைக்கு வந்து 3வது ஸ்பெல்லு, அதுல 4வது ஓவரு, அதுல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓவரோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவுன்னா 144. நம்ப முடியுதா? உயிரை கொடுத்து அடிக்கிறாரு. இன்னொன்னு ஆமா, இதை விட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பூம்ரா வந்து பந்த வந்து ஒரு புல் ஷாட் ஆடுறாரு, அது வந்து டாப் எட்ஜ் ஆகி பின்னாடி போயிட்டு இருக்குது. லபுஷேன் வந்து பறந்து வந்து பிடிக்க வர்றாரு, பிடிக்க முடியல, கீழே விழுந்துட்டாரு. இன்னொரு ஃபீல்டர் பந்துக்கு போய் எடுக்கிறாரு, இவர் கீழே கிடக்குறாரு. இந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுங்களா, ஸ்டார்க்கு கேட்ச் விட்டதுக்கு எதுவுமே சொல்லல, எந்திரிச்சு போய் பந்தடுறாங்கிறாரு. ஆமா, கெட்டப் அப்படிங்கிறாரு. ஏன் சரி கேட்ச் விட்டுட்டு ஏன் கிடக்குற, எந்திரிச்சு ஓடு அப்படிங்கிறாரு. யாரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அதாவது அது ஆக்சுவலி அது எத்தனாவது ஸ்பெல்லுன்னு கேட்டீங்கன்னா 4வது ஸ்பெல்லு. ஆமா, 4வது ஸ்பெல்லுல வந்த மனுஷன் அவ்வளவு எனர்ஜியா இருக்கிறாருங்க. இது வந்து எப்படி சொல்றது, அதுதான் டெடிகேஷன், அதுதான் அந்த வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்றத வந்து காட்டுது ஆக்சுவலி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட் போலண்ட், எனக்கு ஜவுஸ் ஹாசில்வுட் இல்ல, ஸ்காட் போலண்ட் தான் வரப்போறாரு அப்படின்னு சொன்னதுமே இந்தியாவுக்கு பெரிய தலைவலி இருக்குதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்காட் போலண்ட் வந்து ஒரு அட்வான்ஸ்டு பவுலிங் மிஷின், புரியுதுங்களா? அவரு ஒரு லைன் அண்ட் லென்த்ல அப்படியே ஷார்ப்பா இருப்பாரு. ஆனா ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான லென்த் வந்து பிரச்சனையா இருக்குதுன்னா, லைன் அண்ட் லென்த் பிரச்சனையா இருக்குதுன்னா, அந்த லென்த்லயே அவர் என்ன வேலை செய்வாருன்னு கேட்டீங்கன்னா பர்ஃபெக்டா சில இன்ச்சஸ் மேல கொண்டு போவாரு, பர்ஃபெக்டா சில இன்ச்சஸ் கீழே கொண்டு வர்றாரு, இழுத்து பிடிப்பாரு. இந்த மேல கொண்டு போறது இழுத்து பிடிக்கிறதுன்னு சில வேலை செய்வாரு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கும் அதெல்லாம் நடந்துச்சு நிறைய. விராட் கோலிக்கு பாருங்க, ஒண்ணுமே செய்யல, கிரீஸ்ல வைடா வந்தாரு, பந்த ஆங்கிள் பண்ணாரு, வெளியே எடுத்தாரு, ஸ்ட்ரைட்டன் பண்ணாரு. இதை எப்படி செய்யறாருன்னா பேட் கமின்ஸோடைய லென்த்ல இருந்து கொஞ்சம் இழுத்து அப்படி லைட்டா ஃபுல்லா போகாம குட் லென்த்ல வச்சுக்கிறாரு. அது வந்து எப்படின்னா இவரும் ஃபுல்லா கொடுப்பாரு, அப்புறம் திடீர்னு இந்த இடத்துக்கு வருவாரு, இப்படி மாறி மாறி இந்த லென்த்ல வேலை செய்வாப்ல. ஸ்காட் போலண்ட் உண்மையாலுமே சொல்றேன், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 35வது வயசுல கிடைச்ச ஒரு பயங்கரமான ஃபைட்டரு, ரொம்ப புத்திசாலித்தனமான ஆளு. அது இல்லாம அவரோட ஹைட்டுக்கு நல்ல ஹை ரிலீஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அவரால் வந்து பிச்சில் இருந்து நல்ல பவுன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியுது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல. அப்புறம் பர்டிகுலரா உடையாத லைன் அண்ட் லென்த், இன்னொரு ஜூனியர் மெக்ரா மாதிரி இருக்காருன்னு வைங்களேன். ஸோ இது எல்லாமே சேர்றப்ப பயங்கரமா இருக்கு. கம்மின்ஸ் முடிச்சிடலாம். ஓகே ஓகே, கம்மின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் அவரோட பவுலிங் ரொட்டேஷன்லாம் எப்படி இருக்கு, ஃபீல்டிங் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது மனுஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூ பாலை கொடுத்தாலும் சரி, செமி பாலை கொடுத்தாலும் சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நீங்க ஓல்டு பாலை கையில எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே நான் எப்ப வேணாலும் பவுலிங் பண்றேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவர் யாரு பால் போடணும்னு சொல்ல முடியாதுங்க, ஸ்பெல்லுக்கு வான்னு சொல்ல முடியாது, அவர் தான் வரணும், ஏன்னா அவர் தான் கேப்டனு. ஸோ அப்ப அந்த முடிவு எடுக்கிறாரு பாத்தீங்களா, நான் எங்க உள்ள போகணும், எந்த டைம்ல நான் அந்த இடத்துல இருக்கணும், நான் என்ன செய்யணும், அத்தனையும் பர்ஃபெக்டா இருக்கிறாரு. கம்மின்ஸ் வந்து உண்மையாலுமே சொல்றேன், அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஆளு, பயங்கரம் பண்றாரு, சூப்பரா பண்றாங்க. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு, டெஸ்ட் மேட்ச் பாக்குறதுக்கே நல்லா இருக்குதுன்னு வைங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியா வந்து இப்போ இன்னும் 4 நாள் இருக்கு, கடைசி நாள் மழையில பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரியலிஸ்டிக்கா ஒரு 3 நாள் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்தியா நாளைக்கு என்ன பண்ணா ஒரு அப்பர் ஹேண்ட் இருப்பாங்க மேட்ச்ல?
மொத்தமா இதுல கவனிச்சீங்கன்னா டைலண்டர்ஸ் வந்து பும்ராலாம் ரன் அடிக்கிறப்போ ஒன்று நடந்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிரீன் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து கிரீஸ்ல ரைட் லெஃப்ட்னு போய் தனக்கு ரூம் கொடுத்துக்கிட்டு விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா சில டக்குன்னு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப சாம் கான்ஸ்டாஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ நீங்க சாம் கான்ஸ்டாஸை வந்து ஆரம்பத்திலேயே எடுக்கிறதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 40 ரன்னே வேல்யூவான ரன்னா இருக்குது இந்த பிச்சில். நீங்க டக்குன்னு ஒரு பேட்ஸ்மேனை 40 ரன்னுக்கு விட்டீங்கன்னா அது ஒரு பூஸ்ட் ஆயிடும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிச்சில் ஹெல்ப் இருக்கு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிச்சை யூஸ் பண்ண பார்க்கணும். முதல்ல வந்து அதுதான் வந்து பவுலிங் ரூலு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, ஸ்டெம்ப் லைன்ல இருந்து ஒரு 4 ஸ்டெம்ப் வரைக்கும் நீங்க அப்படியே அவங்கள ஆட வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையை வந்து நாளைக்கு பவுலிங்ல கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பிரசித் கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்கு, அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது அவர் எந்த வகையில செய்யறாரு அவருக்கு பார்க்கணும். ரெண்டாவது அவர் கொஞ்சம் இயல்பாவே வந்து ஒரு அவுட் ஸ்விங் இருக்கு, நல்ல பவுன்சிங் அவுட் ஸ்விங் ஒன்று இருக்கு. சரி அவங்கள ஏதாவது பேட்டை வெளியே விட்டு நோண்ட விடுறாரா, அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா தான் இருக்கு. இந்த டெஸ்ட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியுமே பும்ரா ஏதாவது பண்ணா பரவாயில்லையே அப்படிங்கறதான் ஒரு ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸோட அந்த மனநிலையாவே இருக்கும். பவுலிங் பிளான்னு பார்த்தா இதுதான், ஸ்டெம்ப் லைனுக்குள்ளேயே இருங்க ஒரு 4th ஸ்டெம்ப் வரைக்கும். பிச்சில் வந்து ஹெல்ப் இருக்கு, பிச்சை யூஸ் பண்ணிக்கணும். இப்படி போனாங்கன்னா சொல்ல முடியாதுங்க, ஒரு 150க்குள்ள கூட அவங்களை மறுபடியும் அடிக்கலாம். பெர்த்ல தானே நடந்துச்சு. ஓகே ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் செஞ்சோம் இதுல இருக்க. ஓகே ரிச்சர்ட்ஸ், ஆக்சுவலி நீங்க ரோஹித் சர்மா பத்தி எப்படி நம்ம தனி செக்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி விராட் கோலியை பத்தியும் நம்ம ஒரு தனி செக்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பார்த்த வரைக்கும் அவரோட ஸ்டாண்ட்ஸ் அப்ரோச் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. ஆனா அவுட் ஆகிற சில பால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப அவர் பழைய ஸ்டாண்ட்ஸ்க்கே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா இன்னொரு வேற செக்மெண்ட்ல பேசுவோம். ஸோ இப்போதைக்கு வியூவர்ஸ் நம்மளோட ரொம்ப விரிவான அனாலிசிஸை பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டேஸ் பிளேயை பத்தி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி.